முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னிடம் பேசுவதற்காகவே உன் அப்பா நான் வந்துள்ளேன். இதை முழுமையாக கேள் தங்கமே. தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கின்றேனா அப்பா என்று நீ என்னிடம் கேட்கின்றாய். நேர்மையாக வாழும் பொழுது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும். அதற்காக வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன்னுடைய அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம். உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் முதலில் சொல்வதை நிறுத்திக்கொள். ஏனென்றால் சிலருக்கு எப்பொழுதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே சென்று நீ உன்னுடைய கவலைகளுக்கான ஆறுதலை தேடுகின்றாய். அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை எப்படி குழம்ப செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கின்றார்கள். உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை முதலில் புரிந்து கொள் தங்கமே. உன்னை சுற்றி உன்னுடைய அருகிலேயே இருந்து கொண்டு இருவர் உனக்கு எதிராக சதி செய்கின்றார்கள். உனக்கு கெட்டது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதனால்தான் நான் உன்னிடம் எப்பொழுதும் கூறுகின்றேன், உன்னுடைய கஷ்டங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே என்று. ஆறுதல் சொல்வது போல் உன்னுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்காகவே பலர் உன்னுடன் பழகியிருக்கின்றார்கள். அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று நினைத்து அனைவரையும் சந்தேகமும் படாதேன். அன்பை புரிந்து கொள்ளும் நேரமும் சூழ்நிலையும் நிச்சயம் வரும். நீ எதற்காகவும் விரக்தி அடையாதே. பயமின்றி உன்னுடைய இலக்குகளை நோக்கி சென்று கொண்டிரு. யாரையும் நீ இகழ்ந்து பேசாதே. எவரையும் துச்சமாக கருதாதே. நம்பிக்கையானவராக அவர்களுக்கு நீ இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்கான உண்டான தீவினையை அவர்களை போய் சேரும். நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் நீ நிச்சயமாக வாழ்வாய். அதற்கு நானே பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைத்து கொண்டே இருப்பேன். என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்பொழுதும் காவலாய் காக்கும். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ நிச்சயம் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கான தண்டனையை என்னிடம் ஒப்படைத்துவிடு. இப்பொழுது அவர்கள் ஆடிய ஆட்டம் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனிமேல் என்னுடைய ஆட்டத்தையும் நீ பார்ப்பாய். உன்னை காயப்படுத்தியவர்களின் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைத்து காட்டுகின்றேன். என் அன்பு தங்கமே, நான் உன்னிடம் சொல்வது ஒன்றுதான். நீ யார் மீதும் எவ்வளவு வேண்டுமானாலும் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள். ஆனால் அவர்களும் நீ காட்டும் அதே அன்பை உன்மேல் பொழிய வேண்டும் என எதிர்பார்த்தால் இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சும். உறவுகளிடம் சற்று எச்சரிக்கையாக இரு. உன்னுடைய எதிரிகளை நான் பார்த்து கொள்கின்றேன். என்னுடைய கைகளில் ஒப்படைத்துவிடு. என் தங்கமே, உன்னை இழக்கவே தயாராகிவிட்ட பின் அவர்களின் நினைப்பை இழக்க நீ ஏன் தயங்குகின்றாய்? இதனாலே உன்மீது எனக்கும் சற்று கோபம்தான். ஆனால் நீ எனக்கு முக்கியம் அல்லவா? அதை மட்டும் நீ மறந்து விடாதே. எதையும் யோசிக்காதே. உன்னை விழ வைத்தவர்கள் முன்பு உன்னை எழ வைப்பேன். உன்னை அழ வைத்தவர்கள் முன்பு உன்னை வாழ வைப்பேன். நிம்மதியாக இரு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.